அப்பா வந்து நம்மளுக்காக செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி அப்பா. 3 ஆண்டுகளும் நான் இலவசமா தான் படிச்சேன். அதை இலவசம் நான் சொல்ல விரும்பல. என்னோட தந்தை பதவியில நின்னு இன்னொரு தந்தையா நீங்க எனக்கு அதை கட்டி என்னோட கனவை நிறைவேற்றி இருக்கீங்க. காலேஜ் படிப்பானா அப்படின்றது எங்கள் வீட்டில் ஒரு கேள்விக்குறி தான். புதுமை பெண் நம்ம முதல்வர் ஐயா இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. படிப்புக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நான் இதிலேயே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என் அம்மா தைரியமாக கொண்டு போய் என்னை காலேஜில் சேர்த்தாங்க. சரி, காலேஜில் சேர்த்துட்டேன், பஸ்ஸுக்கு செலவாகுமே அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அதுக்கு தான் இருக்கேன் நம்ம விடியல் பயணம் அப்படின்ற மாதிரி டெய்லி அதில் தான் காலேஜ் வரேன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த அந்த டைம் அப்பா தவறிட்டாங்க. என்னோட படிப்பு அந்த இடத்துல தடைப்பட்டுட்டு, அதுக்கப்புறம் கல்யாண வாழ்க்கை, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நான் நல்லா படிக்கணுன்றது என் அப்பாவோட கனவு. நான் தடைப்பட்ட அந்த கல்வியை எனக்கு திரும்பவும் கொடுத்தது இந்த புதுமை பெண் திட்டம் தான். புதுமை பெண் திட்டத்தில் புதுசா இணைஞ்சு சாதனை படைக்க இருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மகள்களை இந்த அரங்கிலையும் வீடியோ கான்பரன்ஸ்லையும் 657 கல்லூரிகளை சார்ந்திருக்கக்கூடிய இத்தனை ஆயிரம் மாணவிகளை பார்க்கும்போது ஒரு டிரெவிடியன் ஸ்டாக்காக நான் பெருமைப்படுகிறேன். இதற்கு நேர்